Hey guys, இப்பதான் 12th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தா உடனே ஆஃப் இயர்லி டைம் டேபிள விட்டுட்டாங்க. டிசம்பர் 10. அதுக்கு அடுத்து உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் தான் கேப். மார்ச் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 3 மாசம் தானடா இருக்கு. இந்த 3 மாசம் நம்ம எப்படி படிச்சு முடிக்கிறது? எல்லாத்துக்குமே ஒரு கவலை இருக்கும் இல்லையா? கவலையே வேணாம். இதுக்கு தான் நான் முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். 10th அண்ட் 12த்துக்கு ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று அப்லோட் பண்றேன். அதை வச்சு நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம், ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்டடி பிளானோட தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்திருக்கேன். ஓகேங்களா? அது என்ன சார் ஸ்டடி பிளான் அப்படின்னா ஒரு 8 வீக் சேலஞ்ச். டோட்டலா எத்தனை வாரம்? 8 வீக் சேலஞ்ச். இதுல இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போறோம். ஓகேங்களா? ஒன்னு வந்து 6 வீக் ஸ்டடிஸ், 2 வீக்ஸ் ரிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிடும். இந்த 6 வீக் ஸ்டடிஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையும், எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து தான் எல்லா லெசன்ஸையும் 6ஆ பிரிச்சிட போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்ல நமக்கு 12 சாப்டர் இருக்கா, ஒரு வீக் 2 சாப்டர், நம்மளால முடிஞ்சுன்னா 3 சாப்டர் கூட பார்க்கலாம். என்னோட பிளான் 2 சாப்டர், உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே நம்ம பிரிச்சுட்டு அதை 6 வாரத்துல கம்ப்ளீட்டா நம்ம பார்த்து முடிச்சிட போறோம். அதுக்கு அடுத்து 2 வாரம் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுல இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்ச். ஓகேங்களா? சோ இப்ப நான் இது சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீங்க இதை முடிக்கணும். அதை எப்படி முடிக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்சில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6 சப்ஜெக்ட்மே நான் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிட்டேன். பயாலஜி இருந்தா பயாலஜி, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரெண்டு பேருக்குமே ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் தரவா முடிச்சிருப்போம் அப்படின்னா, இப்ப தமிழ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு 3 யூனிட் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்டும் முடிச்சிருப்பீங்களான்னு தெரியல, ஆனா ஃபோர்த் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அதுல ஒரு 3 யூனிட் முடிச்சிருப்பீங்க. அடுத்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியான சாப்டர்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், இதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பீங்க. 5 வந்து அரைகுறையா பார்த்திருப்பீங்க. எனக்கு குவார்டர்லி எக்ஸாம்க்கு இருந்துச்சு இல்லையா, அதனால 5 and 6 வந்து அரைகுறையா பார்த்திருப்பீங்க. இப்போ செகண்ட் வால்யூம்ல 7th, 8th, 9th சாப்டர்லாம் அரைகுறையா தான் பார்த்திருப்பீங்க. ஏன்னா செகண்ட் மிட்டம் எக்ஸாம்க்கோசரம் வேக வேகமா படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் பிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதுலயுமே ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 5th லெசன் படிச்சிருப்பீங்க, ஏன்னா அது ஈஸியா இருக்கும் அதனால. அப்புறம் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு லெசன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன், 6th லெசன், இப்போ 5th லெசன் கூட படிச்சிருப்பீங்க. இப்போ 11th லெசன், வேற என்ன முடிச்சிருப்பீங்க, 8th லெசன், அப்புறம் 12th லெசன். இதுதான் மோஸ்டா எல்லாருமே கவர் பண்ணக்கூடிய லெசன்ஸ்னா இதுதான் கவர் பண்ணிருப்பீங்க. அப்புறம் 7th ஒன்னு படிச்சிருக்கலாம் மேபி. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பீங்க. பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 லெசன்ஸ் வந்து தெளிவா படிச்சு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் இருக்கட்டும். அப்போ படிச்ச லெசன்ஸை இப்ப நம்ம பார்க்க வேணாம். நம்ம புதுசா என்ன பண்ண போறோம்னா புதுசா என்ன படிக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுபடி ஃபர்ஸ்ட் வீக் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா தமிழ்ல அதாவது 24ல இருந்து 30 வரைக்கும் தான். நவம்பர் 24ல இருந்து நவம்பர் 30 வரைக்கும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்சு. இதை ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க முடிக்கணும் கம்ப்ளீட்டா. அதுதான் நம்மளோட பிளான். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் வீக்ல தமிழ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 3 யூனிட் முடிச்சிட்டோம் இல்லையா, ஃபோர்த் யூனிட் அப்படி இருக்கட்டும். இப்ப என்ன பண்ண போறோம்னா 5th and 6th யூனிட் மட்டும் தான் படிக்க போறோம். ஏன்னா இது ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக தான். டிசம்பர் 10 ஆஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கும் சேர்த்து தான் பிளான் போட்டிருக்கோம். அந்த ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்குள்ள நம்ம 2 வீக் முடிச்சிருவோம். அதனால 5 and 6 வந்து நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயுமே 5 and 6 தான். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து மோர்லெஸ் ஒரே மாதிரியா தான் நமக்கு வரும். மேக்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th சாப்டர், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். 2 5 மார்க் வந்து இதுல இருந்து கேட்டுருவாங்க. அதுல ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 மார்க் கண்டிப்பா வந்துடும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்றேன், எந்தெந்த எக்ஸசைஸ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கறது எல்லாமே. ஆஃப் எக்ஸாம்க்கு முன்னாடி நம்ம செகண்ட் வீக் சேலஞ்ச் போடுவோம் இல்லையா, அந்த சேலஞ்சில் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் 10th சாப்டர். 10th சாப்டர்லயே லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ அதனால இந்த 2 சாப்டர் நம்ம கவர் பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய சாப்டர் அப்படிங்கிறதுனால மிச்ச சாப்டர்ஸ் பார்க்கறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த 2 சாப்டர் தான் நம்மளோட டார்கெட். அடுத்து பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதா ஃபர்ஸ்ட் 3 5th லெசன் பார்த்திருப்பீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஓரளவுக்கு ஓகே. செகண்ட் வால்யூம் பக்கம் நம்ம போகலாம். இதுலயும் 6th and 7th லெசன்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால நம்ம 9th and 10th லெசன் வந்து இந்த வாரம் படிச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரியில 3 லெசன் தான் கொடுத்துருக்கேன். 10th லெசன், 14th லெசன், 15th லெசன். இதுல 14th லெசன்ல ஃபுல்லா நமக்கு நேமிங் ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸை பத்தி எல்லாம் படிப்போம். 15th லெசன்ல ட்ரக்ஸை பத்தி படிப்போம். ஸோ இந்த ரெண்டுமே அதிகமா
பப்ளிக் எக்ஸாம்ல இந்த 2 லெசன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அந்த மாதிரியான லெசன்ஸ் தான் இது. அதனால இதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அடிஷனல் நம்ம 10th லெசன் படிச்சுட்டு போறோம். அதே மாதிரி பயாலஜி எடுத்தீங்கன்னா பாட்னி படிக்கிறப்போ அதுல லாஸ்ட் 3 யூனிட் மட்டும் படிங்க. ஜுவாலஜில லாஸ்ட் 4 யூனிட் மட்டும் படிங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து லாஸ்ட் 5 யூனிட்ஸ் படிங்க. ஓகே சார், இப்ப நீங்க வந்து சேலஞ்ச் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீக் சேலஞ்ச்ல இந்த லெசன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆனா நான் இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டேன் சார். நான் இன்னும் வேற சில லெசன்ஸ் எல்லாம் படிக்காம இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா டே இதுவே தான் இருக்கணும். பட் இந்த லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது என்னோட சஜஷன். பட் நீங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி லெசன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இந்த வீக்ல அந்தந்த சப்ஜெக்ட்ல 2 யூனிட்ஸ் வந்து முடிச்சீங்க அப்படின்னா செகண்ட் வீக்ல நம்ம இன்னும் 2 யூனிட்ஸ் முடிப்போம். அப்போ எல்லா லெசன்ஸ்லயுமே எல்லா சப்ஜெக்ட்லயுமே 4 சாப்டர்ஸ் இல்லைன்னா 4 யூனிட்ஸ் நம்ம முடிச்சிருப்போமா, அடுத்த உடனே 10 அன்னைக்கு டிசம்பர் 10 அன்னைக்கு நமக்கு ஆஃப் இயர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் இயர் எக்ஸாம் வந்து ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு மாடல் பப்ளிக் எக்ஸாம் தான் அது நமக்கு. சோ அதை நம்ம எழுத போகும்போது ஆல்ரெடி 4 யூனிட் தரவா முடிச்சிருக்கணும். இதுல எந்த கொஸ்டின்ஸுமே ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா படிங்க. ஓகேங்களா? அப்படி கம்ப்ளீட்டா நம்ம படிச்சதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னா இதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வருமா அப்படிங்கறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொடுக்குற கொஸ்டின்ஸை ஃபுல்லா படிச்சு முடிச்சுக்கிட்டீங்கன்னா 4 லெசன் நமக்கு முடிஞ்சிருங்களா? அடுத்த ஆஃப் இயர்லிக்கு ரிவைஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 1 ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 3rd லெசன் வரைக்கும் முடிச்சிருப்போம். 5th லெசன் முடிச்சிருப்போம். இப்ப இங்க ஒரு 2 லெசன் 9, 10 முடிச்சிருக்கோம். அப்ப 6 லெசன் நமக்கு கவர் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்த வாரத்துல இன்னொரு 2 லெசன். அப்போ 6 + 2 8 லெசன் வந்து நமக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? பிசிக்ஸ்ல ஆல்ரெடி இங்க ஒரு 4, இங்க ஒரு 2. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு 2 லெசன். 8 லெசன்ஸ் வந்து கவர் ஆயிடும். நமக்கு இருக்கிறது 12 லெசன்ஸ் தான். ஆக்சுவலா 11 லெசன்ஸ் தான். இப்ப 8 லெசன்ஸ் நமக்கு கவர் ஆயிடுச்சா, மிச்சம் 3 லெசனை ஆஃப் இயர்லிக்கு நம்மளால ஜஸ்ட் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்க முடியும். ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கான பிளானா இருக்கும். ஓகே, இந்த பிளான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்லோட் பண்றேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதுல பாத்துக்கலாம். இல்ல நாங்க அப்படியே பாத்துக்கிறோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனா எவ்ரி வீக் நம்ம கொடுக்கக்கூடிய பிளானை வந்து கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். எல்லாருமே 500+ ஈஸியா எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பிளான். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.